ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ மண்டக்காட்டு கோயிலில் உள்ள நம்ம பகவதி குருக்கள் அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்கோம். கோயிலோட வரலாறு பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறோம். வணக்கம் சார். நம்ம பகவதி அம்மன் கோயில் மண்டைக்காட்டு அம்மன் கோயிலுங்கிறது எப்படி பெயர் வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதாவது மண்டைக்காடுங்கிறது ஒரு பேர் மந்தை காடுன்னு இருந்தது. மந்தைக்காடு. ஓகே. மந்தை அதாவது இப்ப இங்க கடல் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த கடல் ஒரு காலகட்டத்துல என்னன்னா, இந்த ஆடுகள்லாம் மேய்ப்பதற்காக ரொம்ப தள்ளி தான், அந்த அலைகள்லாம் ரொம்ப தள்ளி தான் இருந்துச்சு. அந்த பாறைகளுக்கு பேரே ஆடு மேய்ச்சான் பாறைலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சான் பாறை. இந்த கடலினுடைய சிட்டம் இப்ப அப்படியே தள்ளி 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 இங்க வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்துட்டு மந்தை காடு தான் நமக்கு மண்டை காடாக மாறியது. இந்த பகவதி கேட்டுக்கிட்டீங்கன்னா, சிறிய புற்றாக முதல்ல வளர்ந்தவா. புற்றாக வளர்ந்தவா வருஷத்துக்கு இன்னும் 1 இன்ச்சு அம்பாள் வளர்ந்துகிட்டே இருக்கா. இப்ப கூட பார்த்திருப்பீங்க, முன்பு இருந்த கூரையோட இப்போ கூரையில உயரமா இருக்கும். ஆமா, கொஞ்சம் இப்போ வேலைகள் திருப்பணிகள் நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா, திருப்பணிகள் நடந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அவ வளர்ந்துட்டு இருக்கனால அவளை நாங்க ஒசத்திக்கிட்டே இருக்கோம். பரசுராமருடைய பிரதிஷ்டை, பரசுராமருடைய பிரதிஷ்டை, ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை உள்ளுக்குள்ள அம்பாள் புற்றுக்குள்ள இருக்கு. அம்பாள் இருக்காங்க. இந்த புற்றுல அம்பாள் இன்னும் இருந்து வாசகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாங்க. எப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, சர்ப்ப வடிவத்துல முன்பு ஒரு காலத்துல மூதாதையர்கள் சொன்னாங்க, 5 தலை நாகம் உள்ளுக்குள்ள இருந்து ஸ்தாபகம் பண்ணி அம்பாள் சச்சுரூபமா உள்ள இருக்கிறாங்கதான் ஐதீகம். இன்றும் அந்த சர்ப்பத்தினுடைய அமைப்பு இந்த கோவில்ல இன்னும் அந்த புற்றுல இருக்கு. அந்த கண்ணால பார்த்துட்டு நல்ல நாட்கள், ஒரு அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமான நாட்கள்லாம் அவங்க அதுல காட்சி கொடுப்பாங்க. இந்த அம்பாளுக்கு சுயம்பு ரூபம். இந்த அம்பாளுக்கு ஆகமங்களோ தாந்திரியங்களோ வேதங்களோ எதுவுமே இல்லை. சுயம்புக்கு பிரார்த்தனை தான். கண்டிப்பாங்க. அப்போ இந்த சுயம்பு ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் நீங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்பாள். கண்டிப்பாங்க. இந்த அம்பாளுடைய புற்று மகாமேரு சொரூபத்துல இருக்கும். ஸ்ரீசக்கரம்னு சொல்லுவாங்க. மகாமேரு அந்த சொரூபத்துல அந்த அம்பாள். இந்த அம்பாளுடைய புற்றுல சகஸ்ர நேத்திரம், சகஸ்ரம்னா 1000 கண்களை உடையவள். சகஸ்ர நாசி, 1000 சுவாசத்தை உடையவள். இந்த எல்லா கற்பகிரகமும் பார்த்திருப்பீங்க, அடைச்சிருக்கும் தெரியுங்களா? ஆமா, எல்லா கற்பகிரகமும் அடைச்சிருக்கும். அங்க மட்டும் அடைப்பு இருக்காது. அம்பாள் சுவாசம் வாங்குறதுக்காக இந்த கற்பகிரகமே மரத்தினாலான துளை இருக்கும். அந்த அந்த கேப்னு சொல்றோம் இல்லையா, இடைவெளிகள் இருக்கும். மற்ற இடங்கள் மாதிரி கல் கெட்டியோ அடைத்தோ அந்த மாதிரி அம்பாளுக்கு கிடையாது. அந்த அம்பாள் துளையோடு சுவாசம் பண்ணிட்டு இருக்கா. புற்ற சுத்தி அம்பாளுக்கு நேத்திரம், கண் பார்வை, இந்த லோகத்தையே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிங்கிறதா ஐதீகம். அவளுடைய சுவாச காற்றுலதான் நம்ம எல்லாரும் வாழ்றோம். இந்த அம்பாளுக்கு வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்டை சம்பந்தப்பட்டமான நோய்களோ, எவ்வளவு பெரிய நோய்களா இருந்தாலும் சரி, தலையில ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் கூட, என்னுடைய சர்வீஸ் எல்லாம் பார்த்தது, ஆஸ்திரேலியால ஒரு டாக்டர், அவருக்கு ஊர் கூட அடுக்கரை பக்கத்துல, அந்த டாக்டருக்கு தலையில ஒரு கட்டி ஒண்ணு இருந்துச்சு. அந்த கட்டி அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் டாக்டர் ஆக்சுவலா அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது கேன்சர் கட்டிங்கிறது வெளிநாட்டுல சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ அம்பாள் மேல இஷ்டமான ஒரு நபர் கூட அம்பாளை பிரார்த்தனை பண்ணாங்க. அம்பாளுக்கு வேற எந்த நேர்ச்சியுமே இல்லை. மண்டை கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். இங்க அதான் ஃபேமஸ். இந்த கோவில்ல நேர்ச்சன்னா மண்டையப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மண்டை கொழுக்கட்டை பெருசா இல்ல. அது கொழுக்கட்டை வச்சு சாமிக்கு வைப்பாங்க, படையல் பண்ணுவாங்க. இந்த அம்பாளுக்கு இஷ்டமான இது மண்டையப்பம் அப்படிங்கிறது. அந்த மண்டை கொழுக்கட்டை வச்சு அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி நினைச்சாலே எந்த விதமான பிணிகளும் தீரக்கூடிய சக்தி உடையவள் நம்ம.
கலை சம்பந்தப்பட்டது. ஆ, இதுல இந்த மர கைகால்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. இந்த மர கைகால் நேர்ச்சை என்னன்னு கேட்டீங்கன்னா, கை கால் ஏதாவது பிரச்சனைகளோ, ம். கை கால்ல ஏதாவது நோய்களோ எது இருந்தாலும் ஓகே. அதை நேர்ச்சியாக அதை வாங்கி மர கைகால் தடவி ம். உருவம், ஆள் உருவம், தலை உருவம்லாம் ஆமா, கை கால் தனித்தனியாட்ட கடையில வச்சிருக்கிறாங்க. ஆமா. அந்த நேர்ச்சியை தடவி ம். அங்க அம்பாள்கிட்ட சமர்ப்பிக்கும் போது ம். அவங்க உடல்ல இருக்கக்கூடிய பிணிகளும் இருந்திருக்கு. ஊனமிட்ட குழந்தைகள் கூட ம். சரியான ஒரு அற்புதம் அம்பாளுக்கு உண்டு. கண்டிப்பா. பேசாத குழந்தையும் ம். இந்த அம்பாளுடைய திருவிழால ம். 10ஆம் திருவிழா அன்னைக்கு உடுக்குங்கிறது ஒரு பூஜை உண்டு. ஆமா, ஒடுக்க பூஜை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஆ, அன்றைக்கு விளையக்கூடிய காய்கறிகள், நெல் கதிர்கள் ஓகே. வைத்து சமைச்சு அதை வாய் கட்டி பேச்சு கூட இல்லாம நம்மளுடைய காத்து கூட அம்பாள் மேல படாத அளவுக்கு ம். அந்த பதார்த்தத்தை ரெடி பண்ணி 27 பதார்த்தங்கள் கொண்டு வந்து ஓகே. மண்பானையில அந்த சாதம், குழம்பு, அதனுடைய பதார்த்தங்கள்லாம் வச்சு ஓகே. அம்பாளுக்கு வாழைப்பூவு, வாழைத்தண்டு ம். இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களால சமையல் பண்ணி அங்கிருந்து சாஸ்தா கோவில் பக்கத்துல இருந்து ஓகே. அதை அழைச்சி கொண்டு வந்து அம்பாளுக்கு படையல் போடுவோம். சரிங்க. அதோட அந்த திருவிழா பூர்த்தி ஆகுங்கிறது அர்த்தம். கண்டிப்பா. அந்த 10ஆம் திருவிழா அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த உடுக்குங்கிறது ம். அந்த பூஜையினுடைய பலன் வேறு. அதனுடைய பிரசாதம் பேசாத குழந்தையும் Yes. இந்த கோவில்ல பேசியிருக்குங்கிறது என்னுடைய சர்வீஸ்ல நான் பார்த்தது. அது பகல் டைம்ல அந்த இரவு 12 மணிக்கு தான் அந்த பூஜை பண்றது. ஓகே. அந்த பூஜையினுடைய இது இரவு 12 மணிக்கு. ம். அந்த 12 மணிக்கு பூஜை பண்ணி முடிச்ச பிறகு அந்த பிரசாதத்தை எடுத்து ம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு தான், ஒரு துளி அளவு தான் அந்த அம்பாளுடைய பிரசாதம் வேணும். கண்டிப்பா. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் ம். அந்த பதார்த்தம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உடுக்கு பிரசாதம், ஆமா. அதை காய வச்சு ம். மிக்சியில திரிச்சு அதை சேமிச்சு வைக்கிறாங்க. தூளாட்டு சேமிச்சு வைக்கிறாங்க. அந்த சாதத்தோட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தேங்காய் விட்டு குழப்பி நெத்தியில பூசினா ஆ, தலைவலி சரியா. தலைவலி சரியா. அம்பாளுடைய ஒவ்வொரு கைங்கரியங்களும் ம். ஒவ்வொரு நோய்களுக்கும் பிணிகளுக்கும் உகந்தவன். கண்டிப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிறைய பேர் அவ பேர் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஆமா. இன்னைக்கு கூட நீங்க காலைல பார்த்திருப்பீங்க, அந்த துலாபாரம்னு சொல்றாங்க இல்லையா, ஆமா, அதுல அது இடம் என்னன்னு இருக்கும். கேட்டீங்கன்னா ஆ. குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஆமா. அந்த குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டம்மா, ம். நான் உன் குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து வாங்கிக்கிறேன், அப்படிதான் ஐதீகம். ஓகே. அந்த துலாபாரத்துல பழங்களோ, ம். உனக்கு நெரிச்சியா பழமோ, ஆ. சர்க்கரையோ, அரிசியோ, இந்த மாதிரி ஏதாவது அம்பாளுக்கு உகந்த ஆ. பொருட்களை கொடுத்து உன் குழந்தைய உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிடுவேன், கிரையம் போட்டு வாங்கிடுறேங்கிறதுதான் ஆ. ஐதீகமான கண்டிப்பா. குறிக்கோள். மேற்கொண்டு இந்த அம்பாளுக்கு விசேஷ காலங்கள், அதாவது பௌர்ணமி தோறும் விளக்கு பூஜை, ஆமா. இதெல்லாம் அம்பாளுக்கு விசேஷமான காலங்கள். கடைசி செவ்வாய் தோறும் வாகனங்கள் புறப்பட்டு வரும். இந்த கார்த்திகை மாசம் 30 நாளுமே அம்பாளுக்கு ம். விசேடமான பூஜைகள். சரிங்க. இரவு 8 மணிக்கு, காலையில 4:30 மணிக்கு நட திறந்து ஆ. 5:30 மணிக்கு அபிஷேகமாகி 6:30 மணிக்கு முதல் பிராத காலம். பிராத காலம்னா காலை சந்தி காலை. பூஜைன்னு அர்த்தம். ஓகே, ஓகே. பிறகு அந்த பூஜை முடிஞ்ச பிறகு ம். மதியம் 12 மணிக்கு மேல் 12:30க்கு மேல ம். உச்சிக்காலம். உச்சிக்கால பூஜை. உச்சிக்காலம் செய்து 1 மணிக்கு நட சாத்துறது. கண்டிப்பா. ஈவினிங் அதே மாதிரி 5 மணிக்கு நட திறந்து 6:30 மணிக்கு ம். அம்பாளுக்கு சாயலட்சம். சாயலட்சம்னா மாலை வேலை பூஜைன்னு அர்த்தம். மாலை வேலை பூஜை. இரவு அதே மாதிரி ஆ. அர்த்த சாமம்னு சொல்லக்கூடிய சாம காலத்தை ம். 8 மணிக்கு அந்த பூஜையும் நடக்கும். சரிங்க. இந்த கார்த்திகை மாசம் 30 நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். 8 மணிக்கு அம்பாளுக்கு பூஜை முடிஞ்ச பிறகு, இப்ப கார்த்திகை மாசம் தான் நடக்குது. கார்த்திகை மாசம் 8 மணிக்கு பூஜை முடிஞ்ச பிறகு பைரவருக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு வழிபாடாக ம். இந்த அம்பாளுக்கு இஷ்டமான ம். சிங்கம்பலம். சிங்கமரம். ஆ. அந்த காலத்துல சிங்கம்பலமும் ம். கருக்குன்னா இளநீர், ஆ. இந்த ரெண்டையும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி, ம். பைரவருக்கும் நைவேத்தியம் பண்ணி, அதுக்கு பிறகு இன்னொரு காலம், அதாவது அந்த கார்த்திகை மாசம் மட்டும் இன்னொரு காலம் ம். நடக்கும். அந்த அம்பாளுக்கு எல்லா நாட்களுமே ஆ. சிறந்த மாதங்கள், சிறந்த நாட்கள். ம். நமக்கு அம்பாளை வழிபடுறதுக்கு நாளோ நட்சத்திரங்களோ எதுவுமே கிடையாது. அவளை கும்பிடுன்னு நம்ம வந்துட்டோம்னா, கண்டிப்பா. அவ இழுத்துட்டான்னா யாராலையும் நிப்பாட்ட முடியாது. ஆ. அந்த மாதிரி அம்பாளுடைய சக்தி உடையவா. இந்த சிங்கமரம்னு சொன்னீங்களா, அது இங்க
சிங்கமலம் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே சிங்கமலம் தான். அது வந்து சரி புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அந்த பழத்துல, சரி இனிப்பும் அதுக்கு தகுந்தாற் போல் இருக்கும். அந்த பழம் தான் அம்பாளுக்கு இஷ்டமான நைவேத்தியம். பழம். சரிங்க. அதுக்கும் சிங்கமலம் தான் நைவேத்தியமே ஓகே. இந்த அம்பாளுக்கு. அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் இல்ல, நைவேத்தியம். நைவேத்தியம் அம்பாளுக்கு படைக்கிறது சரிங்க. அப்படிங்கிறது பொருள். எத்தனை வருஷத்துக்கு? அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல வலியப்படுக்கன்னு வர்ற வெள்ளிக்கிழமை, ஆமா, கடைசி வெள்ளி அன்னைக்கு திருக்கார்த்திகை உண்டு. இந்த கார்த்திகை மாசத்துல என்னன்னா திருக்கார்த்திகை ஒரு நாள் வரும், கடைசி வெள்ளி அன்னைக்கு வலியப்படுக்க வரும். இப்படி 2 விதமா வரும். இந்த வருஷம் 2ம் 1 ஒரே நாள்ல வருது. திருக்கார்த்திகை அன்று வருது, அதே போல வலியப்படுக்கையும் அன்னைக்கே வருது. அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் வாகனம் எடுப்பு உண்டு. வாகனம்னா புறப்பாடு, திரு வீதி விழா ஊர்வலம். அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு இங்க இருந்து வாகனம் கிளம்பி சாஸ்தாங்கோயில் போனோன்னு சூறைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த காலத்துல எதுக்காக அந்த சூறைன்னு வச்சது, மலைகள் வந்து அளவுக்கு மீறி போய் நல்லா பெஞ்சிரும். பெஞ்சு அந்த மலை வெள்ளத்துல மக்கள் ரொம்ப என்ன செய்வாங்க, அவதிப்படுவாங்க. அப்ப அந்த மலை போறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையின் பொருட்டு தான் அந்த அக்னி பகவான சூறையாக வைத்து அதுல நெருப்பு வச்சு கொளுத்துவாங்க. அந்த மலை அதோடு நின்று அந்த பருவ காலத்துக்கு தகுந்தாற்போல் அந்த அந்த மலையோ இயற்கை சீற்றங்களோ சரியான முறையில் அமையும். அந்த விவசாயத்திற்காக அதை கொண்டு வந்த வழிபாடு அது அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு அதை செய்யறது. பிறகு அதுக்கு பிறகு அம்பாளுக்கு திரளி கொழுக்கட்டுன்னு சொல்லி இந்த கார்த்திகை மாசம் தான் பண்ணுவோம். அந்த இதுக்கு திருக்கார்த்திகைக்கும் உங்களுக்கு வலிய படுக்கைக்கும் திரளி இலை இருக்கு பார்த்தீங்களா, திரளி இலையில கொழுக்கட்டை பிடிச்சு அது மாலை மாதிரி கட்டி அதை உருளையில வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணும். அந்த வலிய படுக்கைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் கற்ப கிரகத்துக்கு உள்ள பழங்கள், அதாவது வலிய படுக்கைனாலே பழங்கள் அதிகமாக, பழங்கள், தேன், தினமாவு, சர்க்கரை, அதாவது இனிப்பு அம்பாளுக்கு முன்னால படைச்சு அம்பாளுக்கு இஷ்டப்பட்ட வழிபாடானது திரளி கொழுக்கட்டை, புட்டாமிர்தம், முத்தப்பம், இந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் அம்பாளுக்கு படைச்சு எள்ளு புண்ணாக்கு இடிச்சு அம்பாளுக்கு படைச்சு இளநீர், சிங்கம்பழம், இதுதான் அந்த கொலையா அடிக்கிறோம். கரும்பு, நெல் பொரி, இந்த மாதிரி பதார்த்தங்கள் அம்பாள்கிட்ட படைச்சு இந்த வலிய படுக்க பூஜை 12 மணிக்கு நடக்கும். இந்த பூஜை முடிஞ்ச பிறகு என்னன்னா நடைய சாத்திடுவோம். உள்ள இருந்து எந்த இதுவுமே எடுக்கிறது கிடையாது. மறுநாள் காலை 4 மணிக்கு மணி அடிச்சு கதவு திறந்த பிறகுதான் அந்த வலிய படுக்க பிரசாதத்தை வெளியேறும். அது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அம்பாள் அங்க இருந்து அருந்ததாக ஐதீகம். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்கு. வெளியே ஒரு சிங்கம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, இதே சிங்கம்பழத்தை உள்ள அம்பாள்கிட்ட நைவேத்தியம் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதற்கு இதுக்குள்ள வித்தியாசம் அதிலே தெரிஞ்சிடும். ஏன்னா சுயம்பு ரூபம், சக்தி வாய்ந்தவன், அவ நினைச்சா எதுவுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவள். நிறைய அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கா. குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், இது எல்லாமே அம்பாள் நல்ல முறையில செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அரசாட்சி புரிகிறது தேவிதான். நிறைய விஷயங்களுக்கு அம்பாள் பெரிய ஒரு துணையா இருந்து நம்மளை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கா. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய அம்மான்னு சொன்னா இவாதான், மண்டைக்காடு பகவதி அம்மா தான். இந்த லோகத்திலேயே பெரிய அம்மான்னு சொன்னா அம்மா தான். இவ்வளவு பெரிய உருவத்துல அம்பாள் எங்கேயுமே கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்தது. எத்தனை வருடத்துக்கு முன்னால பழமை? இது வந்து கணக்கே கிடையாது. அதாவது இப்போ ஒவ்வொரு கோவில் வந்து உருவானதுன்னா சுசீந்திரத்தை சொல்ல முடியாது, கன்னியாகுமரி பகவதியை சொல்ல முடியாது, நாகராஜ சுவாமியை சொல்ல முடியாது. மற்ற கோவில்ல சொல்லிடலாம் இந்த காலத்துல உருவானது, இந்த காலத்துல. இது எத்தனை தலைமுறைகளோ தாண்டியாச்சு. ராஜாக்கள் முன்பு கேரள அரசுல இருக்கும் போது எத்தனை ராஜாக்கள் முன்னாடியும் அம்பாள் அருள்வாக்கி வாங்கி உள்ள வந்தவ. அவ புற்றா வளர்ந்த, சுயம்பா வளர்ந்தவள் இல்லையா. இவளுக்கு நாட்களை நம்ம கணிக்கவே முடியாது, பல ஆயிரங்கள் இருக்கும், சொல்லவே முடியாது. கண்டிப்பா வரலாறு பற்றி சிறப்பாக சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.